ஹலோ பேக்கிங் ஸ்டோரி 51 பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கேக் வந்து பல்க் ஆர்டருங்க. மார்னிங் 6 o'clock டைம் கேக் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது பார்த்திங்கன்னா விடிஞ்சிடுச்சுக்கு நம்ம செய்கிறதுக்குள்ளே. ஏன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிறிஸ்மஸ்க்காக 300 பீசஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்கினேன். பட் கஸ்டமர் வந்து சடனாக கால் பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் நாங்கள் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நானும் என்னோடய சிஸ்டர் வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இது டீ கேக் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் டைமே 45 to 50 minutes ஆகும். அது நல்லா வேறு கூல் டவுன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும் நம்ம கூல் டவுன் பண்ணணும். அப்போ தான் அதோட சாப்பிட்றதுக்கும் சரி பேக்கிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நீட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே நீட்டாக பேக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட ஆன் டைமுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம். கஸ்டமரும் செம்ம ஹாப்பி, நல்ல ஃபீட்பேக் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி டீ கேக்ஸ் அதுக்கப்புறம் பர்த்டே கேக்ஸ் ப்ரௌனிஸ் தேவைப்படுதுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். நீங்கள் ஜேபி நகரில் இருக்கிறதா இருந்தால் என்னோடய ஸ்டாலை வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.